வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு நாளை நடைபெறும் 6வது கட்ட தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. 7வது இறுதிக்கட்ட மக்களவை தேர்தலுக்கான பரப்புரையில் அரசியல் கட்சி தலைவர்கள் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் வரும் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுப்பெற்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கு நாளை நடைபெறும் 6வது கட்ட தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 58 மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தல் காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை தொடர்ந்து நடைபெறும். பிஜேபி மூத்த தலைவர் தர்மேந்திர பிரதான், மேனகா காந்தி, மனோஜ் திவாரி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் ராஜ் பாபர், சமாஜ்வாதி கட்சியின் தர்மேந்திர யாதவ், மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முஃப்தி உட்பட 889 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தேர்தலை அமைதியாகவும் சுமூகமாகவும் நடத்த அனைத்து நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் 7வது இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. ஹிமாச்சல பிரதேச மாநிலம் ஷிம்லாவில் இன்று பரப்புரையில் ஈடுபட்ட பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி 5 கட்ட தேர்தல்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் காலத்தில் ஆட்சியில் இருந்த பலவீனமான அரசு பாகிஸ்தானுக்கு எதிராக உலக நாடுகளிடம் உதவி கோரியதாக கூறிய அவர், ஆனால் பிஜேபி அரசு எத்தகைய சவாலையும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு எதிரிகளின் இருப்பிடத்திற்கே சென்று தாக்குதலை நடத்தியதாக குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தமது சமூக வலைதள பதிவில், நாட்டிற்கே உணவு வழங்கும் விவசாயிகளுக்கு காங்கிரஸ் கட்சி எப்போதுமே முன்னுரிமை அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பசுமை புரட்சியையும் வெண்மை புரட்சியையும் காங்கிரஸ் கொண்டு வந்ததாக கூறிய அவர், 16 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் தலைமையிலான அப்போதைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு 72,000 கோடி ரூபாய் வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்ததாக குறிப்பிட்டார். காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் 15 கோடி விவசாய குடும்பங்கள் பயன்பெறும் 5 உத்தரவாதங்கள் உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். பகுஜன் சமாஜ் கட்சி, ராஷ்டிரிய ஜனதாதள், இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்டவையும் தத்தம் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் 7 கட்ட தேர்தல் வாக்குகளும் வரும் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. நாடு முழுவதும் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. எல்லை பாதுகாப்பு படையின் 21வது எழுச்சி தின விழா புதுடில்லி விஞ்ஞான் பவனில் இன்று நடைபெற்றது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இதில் பங்கேற்று எல்லை பாதுகாப்பில் சிறப்பாக செயலாற்றிய படை வீரர்களுக்கு வீரதீர காவலர் விருதுகளை வழங்கினார். உள்துறை செயலர் திரு அஜய்குமார் பல்லா, புலனாய்வு பிரிவு மற்றும் எல்லை பாதுகாப்பு படை உயர் அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். புனேயில் அமைந்துள்ள தேசிய பாதுகாப்பு படை பயிற்சி நிறுவனத்தில் 146வது படைப்பிரிவினரின் அணிவகுப்பை ராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே இன்று பார்வையிட்டார். கடற்படை மற்றும் விமானப்படை பிரிவில் 132 பேர் 3 ஆண்டு பிடெக் பயிற்சியை நிறைவு செய்துள்ள நிலையில் கண்ணூர் எழிமலை கடற்படை பயிற்சி நிறுவனம் மற்றும் ஹைதராபாத் விமானப்படை நிறுவனத்தில் மேலும் ஓராண்டு சிறப்பு பயிற்சிகளை இவர்கள் பெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. பப்புவா நியூகினியா நாட்டில் இன்று நேரிட்ட நிலச்சரிவில் 100 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதியில் உள்ள வளர்ந்து வரும் நாடான பப்புவா நியூகினியா விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் வரும் 6ஆம் தேதி திறக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. 1 முதல் 12ஆம் வகுப்பு மாணாக்கருக்கு அன்றைய தினம் பள்ளிகள் திறக்கப்படுவதோடு பாட புத்தகங்களும் அன்றே வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. எனவே அன்றைய தினம் பள்ளிகளை தொடங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக தலைமை செயலர் திரு சிவ்தாஸ் மீனா இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மழைக்காலங்களில் மருத்துவ திட்டங்களை செயல்படுத்துவது, மருத்துவமனைகளின் தயார் நிலை, பேரிடர் காலங்களை சமாளிப்பது உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது.
தமிழ்நாட்டில் 2 லட்சம் பேர் புதிய குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி நடத்தை விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டவுடன் இவர்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணைக்கு மாற்றாக புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசின் நடவடிக்கையை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்ட நடவடிக்கைகள் மூலம் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். முல்லை பெரியாறு அணையில் பேபி அணையை பலப்படுத்தி 152 அடி வரை தண்ணீரை தேக்கி வைக்க தமிழக அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டத்தை தடுப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிந்து அதனை நடைமுறைப்படுத்த மாநில அரசு முன்வர வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆன்லைன் சூதாட்டத்தால் இளைஞர்கள் தற்கொலை நிகழ்வுகள் அதிகரித்து வருவது குறித்து கவலை தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 64வது பழ கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அருணா இன்று தொடங்கி வைத்தார். இப்பூங்கா உருவாக்கப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் 150 வகை கனிகளால் வடிவமைக்கப்பட்ட உருவங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 64வது பழக்கண்காட்சி இன்று துவங்கியது. சிறப்பம்சமாக 1.75 டன் கருப்பு திராட்சை பழங்களை கொண்டு 6 அடி அகலம் 15 அடி உயரத்தில் கிங்காங், எலுமிச்சை பழங்களாலான டொனால்ட் டக், சாத்துக்குடி பழங்களாலான டைனோசர், ஆரஞ்சு பழங்களாலான 150 இயர் சிம்ஸ் பார்க் என்ற வாசகம் கண்ணை கவரும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. சிம்ஸ் பூங்கா உருவாக்கப்பட்டு 150 ஆண்டுகள் ஆனதை குறிக்கும் வகையில் 150 வகையான பழங்கள் இங்கு அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுப்பெற்றுள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இதனிடையே தூத்துக்குடி, நாகை, பாம்பன், எண்ணூர், கடலூர் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குற்றால அருவிகளில் ஒரு வாரத்திற்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்று அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக மீண்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குற்றால அருவிகளில் இன்று முதல் தடையானது நீக்கப்பட்டு ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவிகளில் குளிக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் பல பகுதிகளிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக அருவியில் குளித்து மகிழ்ந்து சென்றனர். இந்த நிலையில் பழைய குற்றாலம் மலைப்பகுதியில் திடீரென பெய்து வரும் மழையால் உடனடியாக அருவியில் குளித்திருந்த சுற்றுலா பயணிகளை வெளியேற்றினர். இதனால் பழைய குற்றாலத்தில் 3 மணி நேரத்தில் மீண்டும் தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தென்காசியிலிருந்து செந்தில். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக அணைகளின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக திற்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 6வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு, கொடிவேரி அணையில் நீர்வரத்து சீரடைந்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டத்தில் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் இன்று ஒரே நாளில் 4 அடி உயர்ந்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி மாணாக்கருக்கான வருமான, இருப்பிட, முதல் பட்டதாரி மற்றும் ஜாதி சான்றிதழ்களை அந்தந்த பள்ளிகளிலேயே பெற்றுக்கொள்வதற்கான முகாம் இன்று நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளையோர்கள் முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த கூகலூர் பகுதியில் ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பது குறித்து விவசாயிகளுக்கு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். காலிறுதியில் இன்று அவர் சீனாவின் ஹான் யூவை 21-13, 14-21, 21-12 என்ற செட்களில் வென்றார். நாளை நடைபெறும் அரையிறுதியில் சிந்து தாய்லாந்து வீராங்கனை பூசானனை எதிர்கொள்கிறார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று நடைபெறும் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்ளும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு நாளை நடைபெறும் 6வது கட்ட தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன.
7வது இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரையில் அரசியல் கட்சி தலைவர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் வரும் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுப்பெற்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.